அப்படி இல்லை சித்தி. லக்கி இங்க இருந்தா அவளுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்குறோன்னு சொல்றோம். இவங்களையும் நம்ம ஃபேமிலி மெம்பரா இங்கே இருக்க சொல்லலாம். அது எப்படிங்க இருக்க முடியும்? அன்னைக்கு என்னமோ என் குழந்தை அனாதைன்னு நினைச்சு நீங்க குழந்தைய தத்து எடுத்தீங்க. இன்னைக்கு என் பொண்ணுக்கு நான் இருக்கேன். எனக்குன்னு வீடு வேலையெல்லாம் இருக்கு. பெத்த தாய் என் பொண்ணுக்கு என்னால சாப்பாடு துணி கொடுக்க முடியாதா? என்னால நல்லா படிக்க வைக்க முடியாதா? அப்புறம் எதுக்காக பாப்பாவை விட்டுட்டு போனீங்க? அன்னைக்கு அக்கறை இல்லாம நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப வந்து வேணும்னு சொல்றீங்க. இதுல பாப்பாவை கூட்டிட்டு போறேன்னு வர சொல்றீங்க. எல்லாமே உங்க இஷ்டம் தானா? இது என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் பெத்த குழந்தை எனக்கு வேணும்னு நினைக்கிறது அதுவும் தப்பா? நீங்க ரொம்ப கடுமையா பேசுனீங்கன்னா அப்புறம் நானும் அப்படிதான் பேச வேண்டியிருக்கும். ஆமா, எதுக்கு கொடுக்கணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? என் பொண்ணு பெத்தவன் நான். அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நேத்து வரைக்கும் நீங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் பாப்பாவை ஒரு பொருட்டாவே நீங்க எடுத்துக்கல. திடீர்னு வந்து பாப்பா வேணும்னு கேட்டா நாங்க எப்படி கொடுப்போம்? உங்களை 3 நாள் பொறுத்துக்க சொல்லி அவர் அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்றாரு. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா இங்க இருந்திருப்பீங்களா? நீங்களும் ஒரு குழந்தைய பெத்தவங்க தானே. அந்த குழந்தைக்காக இங்க இருக்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல என்னோட குழந்தையோட சேர்ந்துதான் நான் இருந்திருப்பேன். உங்களை அவமானப்படுத்துறதுக்காக நான் இப்படி எல்லாம் சொல்லல. ஒரு அம்மாங்கிற அனுபவத்துல தான் நான் இதை சொல்றேன். விதி என் குழந்தையும் என்னையும் பிரிச்சிருந்தா அந்த குழந்தைக்காக என் உயிரை பணியம் வச்சு கூட நான் தேடி இருப்பேன். என் பையனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி கடனோட இருப்பேன். என்ன நீ அவ்வளவு ஹார்ஷா பேசிட்டீங்க? ஒருவேளை அவங்க ரிவர்ஸ் ஆயிருந்தா? அவங்க ரிவர்ஸ் ஆனதாலதான் நானும் ரிவர்ஸ் ஆக வேண்டி வந்துருச்சு விவேக். என்ன சொல்ற லக்ஷ்மி? அவங்க மேல எனக்கு டவுட்டா இருக்கு மாமா. எந்த தாயா இருந்தாலும் பெத்த குழந்தைய பார்த்த உடனே ஓடி வந்து அணைச்சுப்பாங்க. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த வேதனைய மனசு விட்டு அழுது அதை தீர்த்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரியெல்லாம் இவங்க எதுவும் பண்ணாம பாப்பாவை இங்க இருந்து கூட்டிட்டு போறது மட்டும் தான் என்னோட வேலைங்கிற மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க நீ. எனக்கும் அவங்களுக்கு அந்த பாசம் இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க ரொம்ப மெக்கானிக்கலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவ உண்மையிலேயே லக்கியோட அம்மா இல்லைன்னு சொல்ல வரியா? அதான் டவுட்டா இருக்கு மாமா. அதனாலதான் கண்டிப்பா 3 நாளைக்கு அவங்க இங்கேயே இருந்தாகணும்னு நான் சொன்னேன். இந்த 3 நாள்ல அவங்க வீடு எங்க இருக்கு, அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த 8 வருஷமா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க லக்கியோட உண்மையான அம்மாவா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம லக்கியால இந்த மாதிரி பிளேஸ்ல இருக்க முடியுமா? அண்ணன் லக்கிய எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம ரொம்ப நல்லா வளர்த்தாரு. அப்படி வளர்ந்த லக்கியால இப்படி ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா இருக்க முடியாது அண்ணி. ஆனா அந்த பார்வதி இங்க இருந்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாமா. எங்க? சரி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க பார்வதின்றவங்க இருக்காங்களா? அதோ அதாம்மா பார்வதியோட வீடு. ஆனா அவங்க இப்போ வீட்ல இல்ல. அவங்க பாப்பாவுக்காக காலையிலேயே எங்கேயோ போயிருக்காங்க. பாப்பாக்காகவா? ஆமாம்மா, 8 வருஷமா அவங்க பாப்பாவை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் பாப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப நல்லவங்கம்மா.
டைலரிங் வேலையை பார்த்துக்கிட்டு தனியா வாழறாங்க. காலையிலேயே போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படின்னா அவங்க வீட்ல டைலரிங் பண்ணலையா? இல்லம்மா, இந்த தெருவுல தான் பக்கத்துல ஒரு டைலரிங் ஷாப் இருக்கு. அங்க வேலை செய்யறாங்க. அவங்க வேலையை தவிர மத்த விஷயத்துல தலையிட மாட்டாங்க. சரிங்க விவேக், அங்க போய் என்கொயரி பண்ணலாம் வா. சாப்பிடுமா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? முதல்ல நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்ப்பா? நான் சாப்பிடுவேன் லக்கி. எனக்கு தெரியும் நீங்க சாப்பிட மாட்டீங்க. நான் போயிடுவேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்க வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியாதுப்பா. அதனாலதான் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும்ப்பா. மித்ரா, நீயும் லக்கி மாதிரியே வருத்தப்படுறியடா. லக்கி சாப்பிட மாட்டேங்கிறா, தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. நான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. வருத்தப்படாம வேற என்ன பண்றது? 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்று செய்யலாம். லக்ஷ்மி அந்த வேலையில தான் இருக்கா. ம்ஹும். இல்ல டாட், லக்ஷ்மியால முடியாது. என்ன மித்ரா, அந்த பார்வதி கிட்ட ஸ்ட்ரிக்டா பேசி 3 நாள் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சது லக்ஷ்மி தானே? லக்கி 3 நாளைக்கு இல்ல டாட், என் கூட தான் எப்பவும் இருக்கணும். அது மனிஷாவால மட்டும்தான் பண்ண முடியும். நான் போய் மனிஷா கிட்ட கேக்குறேன். என்ன சரியும்? பார்வதிய பத்தி லக்ஷ்மி என்கொயரி பண்ணிட்டு இருக்காளா? ஆமா மனிஷா, பார்வதி இருக்கிற பிளேஸ்க்கு போய் லக்ஷ்மி பார்வதிய பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது சரியும்? பார்வதி ஒரு வேளை மாட்டிக்கிட்டானா? டோன்ட் வரி, ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். பார்வதி வேலை செய்யற ஷாப்க்கு லக்ஷ்மி போறாளாம். அங்க நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சரியும். பார்வதி பத்தின உண்மை வெளியே தெரியறதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கணும். அதையும் பிளான் பண்ணிட்டேன். லக்ஷ்மி என்கொயரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ என்ன பண்றனா, இத நீ பண்ணணும். ஓகே, நான் அதை பாத்துக்கிறேன்.